அந்த பேட் ஹேபிட்டை பற்றி படிக்கும்போது ஸோ தாட்டு, அப்புறம் அது திங்கிங், அப்புறம் வந்து ஒரு அந்த பேட் ஹேபிட் அந்த ஆக்ஷன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கில்ட்டி ஃபீலிங் வருது. இது மறுபடியும் ஒரு தாட், அந்த சைக்கிள் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியலைங்க. அது எப்படி ஒரு சைக்கிளாக சுழற்சியாக எப்படி மாறுது? அது அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து மறுபடியும் அந்த தாட் ஏன் மறுபடியும் வருது, அந்த சைக்கிள் எப்படி வருது, அது என்னால் புரிஞ்சுக்க முடியலைங்க. இல்லை, இப்போ இது வந்து ஒரு ஜெனரலாக நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து அந்த அகத்தோட தான் சேர்க்கணும், புறங்கிற மாதிரியே எடுக்கக்கூடாது. புறத்தில் தான் நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சரி பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் புறத்துக்கு தான். நல்லது கெட்டது சரியானது தப்பானது இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பிளான் பண்ணி செய்கிறதெல்லாம் புறம்தான். இப்போ இந்த பேட் ஹேபிட்டை பொறுத்தவரை அகத்தில் சேர்க்கறதா புறத்தில் சேர்க்கறதான்னு பார்த்தோம்னு சொன்னால் அது அகத்தில் தான் சேர்க்கணும். ஆனால் அகத்தில் சேர்த்தாலும் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை. அது ஏன்னா ஜெயிக்கவும் வேண்டி இருக்குது, பட் இருந்தாலும் அந்த அகத்தில் தான் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தான் சரியாக இருக்கும். தென் இது நம்ம வந்து ஒரு சபையில் சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை எப்படி அணுகணுங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தான் சரியாகும். ஜெனரலாக நம்ம சொல்லிக்கலாம், நம்ம தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறது எவ்வாறுங்கிறதுக்கு நம்ம ஒரு புக்கே போட்டிருக்கிறோம், அந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிடலாம். அப்படி ஒரு ஜெனரலாக ஒரு கருத்தை சொல்லலாம். பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இப்போ அந்த ஓசிடி ப்ராப்ளம் கூட ஜெனரலாகவும் சொல்லலாம், சொன்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் வந்தால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வெறுமனே டோட்டலாக சொல்கிறது மூலமாக மட்டும் வராது. அதனால் இது வந்து இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் இருக்கும். நீங்கள் ஃபோனில் கூட பேசலாம், பேசி கூட இருக்கணும்.